எப்படியோ மங்க ஆசைப்பட்ட மாதிரி நம்ம குடும்பம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிய போகுது. ஆமா, அவளும் என்கிட்ட சவால் விட்டுருக்கால, அதுல ஜெயிக்க வேண்டாம், அதுக்கு தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அண்ணி, மங்கைய பத்தி நீங்க எப்பவுமே தப்பா தான் பேசுறீங்க. சொத்தை உங்ககிட்ட இருந்து பிரிச்சு கொடுங்கன்னு ஏதோ கோவத்துல கேட்டாலே தவிர நம்ம குடும்பம் உடையணும்னு அவ கனவுல கூட நினைச்சதில்ல. அப்போ நான் தான் அப்படி நினைக்கிறேனா தம்பி? ப்ளீஸ் அண்ணி, இதுக்கு மேல நம்ம குடும்பத்துல எது நடந்தாலும் என்னால தாங்கிக்க முடியாது. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பேசி திரும்பவும் பிரச்சனையில் போய் முடிஞ்சிடக்கூடாது. அதனால எதுவும் பேச வேண்டாம், இது அப்படியே விட்டுறலாம். ஆனா நான் விட மாட்டேன். இந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணாம நான் விடவே மாட்டேன். இல்ல தம்பி, இருந்தாலும் மரகதம், பாரிதான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, அப்புறம் விதண்டாவாதம் பேசினா எப்படி? இதெல்லாம் நல்லா இல்ல மரகதம். அண்ணே, யார் என்ன சொன்னாலும் நம்ம அண்ணன் தம்பி பாசம் என்னைக்கு இப்படிதான் இருக்கும். என்ன நடந்தாலும் தம்பி உங்களை விட்டு போக மாட்டேன்னு அதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அண்ணே, தைரியமா இருங்க, மனசை தளர விடாதீங்க. சீக்கிரமே நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல காலம் இருக்கு, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சரி தம்பி, நீ ஏதோ சொல்ற. சரிண்ணே, நான் அப்படியே கிளம்புறேன். சரிப்பா, என்னதான் அலைய வேண்டாம்னு சொல்லிட்ட, ஆனா நீங்க அடிக்கடி வரணும். கண்டிப்பா அண்ணே. என் அண்ணன் வீட்டுக்கு வரத்துக்கு எனக்கு என்ன தயக்கம், தாராளமா வருவேண்ணே. சரிண்ணே, நான் கிளம்புறேன். வரேன் நீ. சரிங்க தம்பி, வாங்க. வரேன் புனிதா, வரேன்ப்பா. சரிங்க மாமா. அப்பா கவலைப்படாதீங்கப்பா. என்னென்னமோ நடக்குது, யார சொல்லி என்ன பண்ண ஒண்ணுமே புரியலமா. என்னடி பாரு, இப்படி ஒரு லெட்டரை கொடுத்துட்டு அண்ணன் தம்பிய பிரிக்க முடியாதுன்னு பொட்டல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அவரு சொன்னா நான் விட்டுருவேனா? அந்த லெட்டரை வச்சு என் மாமியார் மனசுல அந்த மங்கைய வில்லியாக்கி தூண்டி விட்டு இந்த குடும்பத்தை பிரிக்கல. நான் கண்மணி இல்லைன்னு சொல்ல போறேன், அப்படித்தானே? என்னதான் கொல்ல போறப்ப. ஓவரா திங்க் பண்ணாம என் பின்னாடி வா. அத்தை. என்ன கண்மணி? சும்மாவா பாரி மாமாவை இந்த ஊரே தூக்கி வச்சு கொண்டாடுது. என்னதான் இருந்தாலும் பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் இல்லையாமா? இல்லையா பின்ன. கண்மணி, உனக்கு என்ன வேணும்? அது இல்ல அத்தை, சின்ன மாமா ரொம்ப நல்லவரு. அண்ணன் உடம்புக்கு ஒண்ணுன்ன உடனே துடிச்சு போய் கஷ்டத்தை கொடுத்துட கூடாதுன்னு எவ்வளோ பெரிய முடிவை ரொம்ப அசால்ட்டா எடுத்திருக்காரு பாருங்களேன். இருந்தாலும் இந்த மங்கத்தை எப்படி எதுக்கு சம்மதிச்சிருப்பாங்க? அதான் எனக்கு கொஞ்சம் இடிக்குது அத்தை. விளக்கமா சொன்னாதானே கண்மணி எங்களுக்கும் புரியும். இல்ல சம்பந்தி? அத்தை, சோல் அத்தாரிட்டிக்கு மங்க அத்தை சரின்னு சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய திட்டம் இருக்கு அத்தை. நீ சொல்றதையும் யோசிக்க தான் செய்யணும் கண்மணி. எப்பவும் சொத்த பிரிங்கன்னு சொன்ன மங்க இதுக்கு மட்டும் எப்படி சரின்னு சொன்னா? ஐயோ அத்தை, முதல்ல சோல் அத்தாரிட்டி கொடுத்து என் குடும்பம் தனி உன் குடும்பம் தனின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன பாக பிரிவினை தான். கண்மணி, அத்தை, நீங்க என்ன சொன்னாலும் சரி, மங்கத்தை சொத்தை பிரிக்கிறதுக்காக தான் இந்த சோல் அத்தாரிட்டி டிராமா போட்டிருக்காங்க. பாவம், அது தெரியாம பாரி மாமா அண்ணன் தம்பி பாசத்தை பத்தி பேசி வீரவசனம் வேற பேசிட்டு போறாரு.
யோசிச்சுட்டே இருங்க அத்தை. அதுக்குள்ள அந்த மங்கத்தை தான் நினைச்சதையெல்லாம் கச்சிதமா முடிச்சிட்டு போயிடுவாங்க. இது மட்டும் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. விட மாட்டேன்டி உன்னை. வாங்கம்மா. யார் பேருக்கு அர்ச்சனை? இது பிடிங்க. நேசமணி கன்னிராசி அஸ்த நட்சத்திரம். எங்க மாமா பேருக்கு தான் அவரோட உடம்பு குணமாகணும்னு அர்ச்சனை பண்ணிடுங்க. க்ஷேமமா பண்ணிடலாம். சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைரிய விரிய வித்யபல ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யானாம் அபிவிருத்தியர்த்தம். ஓம் தேவே நமः. ஓம் துர்காயே நமः. ஓம் திரிபுவனேஸ்வரியை நமः. ஓம் யசோதா கர்ப்ப சம்பூதாயே நமः. எங்க மாமா உடம்பு நல்லபடியா குணமாகணும். அம்மா தாயே, எங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் சீக்கிரமே சரியாகணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓம் திவ்யாம்பரதராயே நமः. ஓம் கட்ககேடதாரண்யே நமः. ஓம் சிவாயே நமः. ஓம் பாபதாரண்யே நமः. ஓம் வரதாயே நமः. ஸ்ரீ துர்கா அஷ்டோத்தர சதநாமாவளி சமாப்தம். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. சதமானம் பவதி சதா யத் புருஷஸ்ததேந்திரியே ஆயுட்சேவேந்திரியே பிரதிதிஷ்டதி. தீர்க்க சுமங்கலி பவ. சர்வாபிஷசித்திரஸ்து. சகல ஐஸ்வர்ய விவருத்திரஸ்து. ஓம் சக்தி. வாங்க அத்தை. மாமா நல்லா இருக்காரா? அவருக்கு ஒண்ணும் இல்லையே. அவரைதான் ஒரேடியா படுக்க வச்சிருவீங்க போல. அக்கா பார்த்து பேசுங்க. மாமா உடம்பு சீக்கிரமே சரியாகணும்னு தான் இப்பதான் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வரோம். எங்களை பார்த்து வாய் கூசாம படுக்க வச்சிட்டோன்னு சொல்றீங்க? ஆமாமா சொல்றாங்க. சும்மா சீன் போடாத மங்க. நீ யாரு, உன் திட்டம் என்னன்னு எல்லாம் எனக்கு தெரியும். ஆனா ஒண்ணு, நீ இப்படியெல்லாம் பிளான் போட்டு வேலை செய்வன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல மங்க. நாம கீ கொடுத்த பொம்மை இப்போ என்ன ஆட்டம் ஆட போகுதுன்னு வேடிக்கைய மட்டும் பார். என்ன திட்டம் போட்டு நான் வேலை செய்யறேனா? சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. என்ன? ஏய், சும்மா என்ன அடக்காத. கையெழுத்து போடுற உரிமையை என் புருஷனுக்கு விட்டு கொடுத்துட்டா உங்க நாடகம்லாம் எனக்கு தெரியாதா என்ன? என்ன நீ நாடகம் அது இதுன்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஆமா பிரிமா, ஏன் இந்த மாதிரிலாம் தப்பு தப்பா யோசிக்கிறீங்க? என்னடா குடும்பமா சேர்ந்து என்ன எதிர்த்து நிக்கிறீங்களா? அண்ணி, அப்படிலாம் பேசாதீங்க. அத்தை, நாங்க என்னைக்குமே அப்படி நினைச்சதே இல்ல. உங்களுக்கு ஏன் அது புரியவே மாட்டேங்குது? ஆமாடி, நீ வந்து வேணா எங்க அத்தைக்கு கிளாஸ் எடுக்கிறியா? கண்மணி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஏன் நீ பேசும்போது ஏன் மருமக பேசக்கூடாதா? அவ அப்படிதான் பேசுவா. விடுறா சாத்தி. அவங்களுக்கு கண்மணிக்கு இருக்கு பிடிச்சிருக்க. இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணாலும் மாத்த முடியாது. என்னடி ரொம்ப தான் பேசுற? பின்ன எப்படி பேசுவாங்க? சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி சோல் அத்தாரிட்டியை கொடுத்துட்டு அப்புறம் என் பங்க பிரிங்க, சொத்தை கொடுங்கன்னு வந்து நிப்ப, அப்படிதானே? எங்க அண்ணி எங்க அண்ணின்னு ரொம்ப பெருமையா சொல்லுவீங்களே, பாத்தீங்களா அவங்க சின்ன புத்திய? ஏய்,
என்னடி சின்ன புத்தி? யாருக்கு சின்ன புத்தி? மாமாவோட உடம்பு நல்லா இருக்கணும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என் அண்ணன் என்கிட்ட வந்து நிக்க கூடாதுன்னு இவர் எடுத்த நல்ல முடிவை கூட இப்படி குதர்க்கமா எடுத்துட்டு பேசுறீங்களே, அதுக்கு பேர் என்ன? அத்தை வேண்டாம் அத்தை. ஆமாமா விடுங்க, நம்ம பெரியமா தானே பேசிட்டு போட்டோம். என்னடா எல்லாரும் சேர்ந்து டிராமா போடுறீங்களா? அவ கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேப்பா, நீங்க சமாதானப்படுத்துற மாதிரி நடிக்கிறீங்களா? நல்லா இருக்கீனியா? பெரியமா பாருடா, இப்ப கூட எப்படி பேசுறாங்கன்னு பாரு. இவங்கெல்லாம் இந்த ஜென்மத்துல திருந்த மாட்டாங்க. ஏய், நான் என்னடி தப்பு பண்ண திருந்தறதுக்கு? நீதான் சொத்தை பிரிக்கணும்னு அலையிற. என்னது? நான் அலையிறனா? ரொம்ப நல்லா இருக்குக்கா. அன்னைக்கு ஏதோ கோவத்துல அப்படி ஒரு வார்த்தைய சொல்லிட்டேன். ஆனா அதையே புடிச்சுக்கிட்டு என் மேல இல்லாத பழியெல்லாம் போடாதீங்க என்ன? நீங்க கேட்டதை தானே எங்க அத்தை சொல்றாங்க, அப்புறம் என்ன? சும்மா அவளை முறைக்காத. எப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சோ இனிமே நான் சும்மா விட போறதில்ல. இன்னைக்கு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. உங்க பெரிய வீட்டு சொத்துல இருந்து எனக்கோ என் பிள்ளைக்கோ ஒத்த பைசா கூட வேணாம். அவ்வளவும் நீங்களும் உங்க குடும்பமும் எடுத்துக்கோங்க. ஆனா இதுக்கு மேல இந்த பிரச்சனை. மங்கை, அதான் சொல்லிட்டல்ல, கொஞ்சம் பேசாம இரு. விடுங்க தம்பி, அவ பேசட்டும். அவளு எவ்வளவு தூரம் போறான்னு நானும் பாக்குறேன். என்ன மங்க, நீ விட்டு கொடுத்து அந்த சொத்தை நான் வாங்குற அளவுக்கு இந்த மரகதம் ஒண்ணு பரதேசி இல்ல. நான் பொறப்புலயே ஒசந்தவ. நீங்க வசந்தவங்களாவே இருந்துட்டு போங்க. ஆனா ஒண்ணு, என் மருமகளும் என் மகனும் சேர்ந்து இந்த ஊருக்குள்ள பெருசா ஒரு வீடு கட்டி அதுல நாங்க எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா குடி போவோம். அப்ப தெரியும்ல யாரு வசந்தவங்க யாரு இல்லாதவங்கன்னு. மங்கை, என்ன விட்டா ஓவரா பேசுற? நீங்க சும்மா இருங்க. இப்பயாவது என்ன பேச விடுங்க. என்ன மங்க, சவாலா? அன்னைக்கு உன் மருமக சவால் விட்டா, இன்னைக்கு நீ விடுறியா? பெரியத்த அத்தை ஏதோ தெரியாம பேசிட்டாங்க. இல்ல ராசாத்தி, உன் அத்தை எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறா. அவ இப்ப பழைய மங்க இல்ல, புது அவதாரம் எடுத்திருக்கா. அண்ணி, தயவு செய்து எங்களை தப்பா எடுத்துக்காதீங்க. மங்க அப்படிப்பட்ட ஆள் இல்ல. அட போங்க தம்பி, மங்க இப்ப புது பணக்காரி. அதான் அவ மகனும் மருமகளும் நல்லா பணம் சம்பாதிக்கிறாங்கல்ல, அந்த திமிரு, அந்த ஆணவம் தான் இவளை இப்படி பேச வைக்குது. ஆனா நான் அப்படி இல்ல. பரம்பரை பரம்பரையா பணத்தை பார்த்து வளர்ந்தவன். அது மட்டும் இல்ல, மங்கைக்கு ஈக்குவலா பேசுற அளவுக்கு நான் ஒண்ணு தரம் தாழ்ந்து போகல. தம்பி, சவால் விடுறதுக்கும் போட்டி போடுறதுக்கும் ஒரு தகுதி தராதரம் வேணும். அது உங்க பொண்டாட்டிக்கு தெரியல, கொஞ்சம் சொல்லி கொடுங்க. சரியா சொன்னீங்க அத்தை. இதுக்கு மேலயும் எங்க அத்தை கிட்ட வச்சுக்கிட்டீங்க, அவ்வளவுதான். அண்ணி, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். கண்மணி, தேவையில்லாம பேசாத, வா போலாம். சாமி கும்பலான்னு கோவிலுக்கு வந்தாலும் இங்கேயும் வந்து என் நிம்மதியை கெடுத்துட்டு போறாங்க. அத்தை விடுங்க. பாத்தியா ராசாத்தே, என்ன பார்த்து எப்படி பேசிட்டு போறாங்கன்னு? நான் ஒண்ணு இல்லாத பிச்சைக்காரின்னு சொல்லாம சொல்லிட்டு போறாங்க. அப்படியெல்லாம் இல்ல அத்தை, ஏதோ அவங்க தெரியாம பேசிட்டு போறாங்க. இப்படி அவங்க பேசினதுக்கெல்லாம் எல்லாரும் தலையை ஆட்டி ஆட்டிதான் இப்ப என்ன அவங்க இலக்காரமா பேசிட்டு போறாங்க. இதையெல்லாம் நான் ஆரம்பத்துல தட்டி கேட்டிருக்கணும். ஆனா நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் என் வாயை அடைச்சிட்டீங்க. அம்மா, வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். ஆமா அத்தை, வாங்க போலாம்.
என்னத்த கோயில்ல நடந்ததை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க அத்த, மங்கத்தைக்கு உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் உங்களை சீண்டுனா எல்லா வேலையும் தன்னால நடக்கும்னு சொத்தெல்லாம் வேண்டான்னு சும்மா டிராமா போடுறாங்க. அப்பதானே நீங்க கோவப்பட்டு இவ சொத்தெல்லாம் நமக்கு எதுக்குன்னு பிரிச்சு கொடுத்துருவீங்க. அவ என்ன டிராமா போட்டாலும் சரி, எந்த சூழ்நிலையிலயும் சொத்தை பிரிக்கிறதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். அப்புறம் உங்க இஷ்டம் அத்தை. நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மங்கத்தை சொன்ன விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன கண்மணி உளற? நான் உளரல அத்தை, உண்மையதான் சொன்னேன். இந்த மரகதம் அம்மா பெரிய வீட்டு சொத்தை ஒத்தையிலேயே ஆட்டைய போடுறாங்க. பாவம் பாரி ஐயா குடும்பம் இப்படியா சொந்த தம்பி குடும்பத்தையே ஏமாத்துவாங்க, அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவாங்க அத்தை. இந்த பழிப்பாவெல்லாம் நமக்கு எதுக்கு அத்தை? அதான் பேசாம அந்த கழுதைங்களுக்கு சொத்தை பிரிச்சு கொடுத்துருங்கன்ற. வாய மூடு கண்மணி. யாரு என்ன சொன்னாலும் அத பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல. இப்ப ஏதோ கொஞ்சம் மனசு ஒத்து போகல, அதான் நம்ம குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு. சொத்தையும் பிரிச்சுட்டா அப்புறம் எப்பவுமே ஒண்ணு சேர முடியாது. எனக்கு 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து ஆகணும். அதுக்கு இந்த சொத்தை பிரிக்காம இருந்தா மட்டும்தான் முடியும். இந்த மரகதம் உயிரோட இருக்கிற வரைக்கும் சொத்தை பிரிக்கணுங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. அத்தை, உங்க நல்ல மனசு அந்த மங்கத்தைக்கு புரிஞ்சிருந்ததுன்னா என் புள்ளையும் மருமகளும் தான் இந்த ஊருக்குள்ளேயே பெருசு. அவங்க பெரிய வீடா கட்டி என் குடும்பம் அதுல குடியேறணும்னு கோயில்ல வச்சு உங்ககிட்டயே சவால் விட்டுருப்பாங்களா? இதுக்கு மேலேயும் பொறுத்து போனீங்கன்னா உங்களை இழிச்ச வாயின்னு நினைச்சிருவாங்க அத்தை. அதனால அவங்கள சும்மாவே விடக்கூடாது அத்தை. இந்த சொத்தை பிரிச்சு அவங்கள முதல்ல நீ எல்லாம் இந்த வீட்டு மூத்த மருமக, வீட்டை இப்படி 2 பிரிக்க பாக்குறிய? உன்னால என்ன பண்றது? இல்ல மாமா, ஏதாவது பேசினா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். மரகத மனசுல நீதான் விஷத்தை விதைக்கிறேன்னு எல்லாரும் சொன்னும் போது நான் அதை அவ்வளவா நம்பல. இவ ஏதோ புத்தி கட்டி அலைறான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்பதானே தெரியுது இந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கிற விஷ பாம்பே நீதான்னு. என்ன மாமா, என்ன பார்த்து பேசாத. கொஞ்சம் கொஞ்சமா மரகத மனச கலைச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்க. இன்னுமா நீ அடங்கல? தேன் கூடு மாதிரி இருந்த இந்த வீட்டுல மரகத மனசுல கல் எரிஞ்சு அவ மனச கலைச்சு அநியாயமா பிரிச்சிட்டிய. நீ எல்லாம் உருப்பிடுவியா? ஐயோ, வாழ வந்த என் பொண்ண வார்த்தையால கொண்டு இப்படி அழ வைக்கிறாங்களே. நிறுத்துங்க. முதல்ல உங்கள சொல்லணும். பொண்ணைய வளர்த்து வச்சிருக்கீங்க, சூனியக்காரியை வளர்த்து வச்சிருக்கீங்க. எப்ப பாரு எந்த குடும்பத்துக்கு ஒல வைக்கலான்னு அலையறான். சம்பந்தி, என் பொண்ணு அழுதுகிட்டு இருக்கா. சும்மா பாத்துக்கிட்டு இருந்தா எப்படி? ஏதாச்சும் பேசுங்களேன். நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்? ஏங்க, இப்ப எதுக்கு வந்தது வராததுமா எல்லாரையும் திட்டிட்டு இருக்கீங்க? என்ன சொன்ன? திட்டிக்கிட்டு இருக்கேனா? ஏண்டி, அவ என் தம்பி குடும்பத்தை நம்ம கிட்ட இருந்து பிரிக்க சரி பண்ணிக்கிட்டு இருக்கா. அது தெரியாம அவ பேச்ச கேட்டு நீ ஏண்டி ஆடிக்கிட்டு இருக்க? நீ எல்லாம் ஒரு பெரிய மனுஷியா? உனக்கெல்லாம் சுய புத்திங்கிறதே கிடையாதா? என்னங்க, விட்டா ரொம்ப தான் பேசிக்கிட்டே போறீங்க. அப்படித்தான் பேசுவேன். ஏன் மாமா, நான் என்ன எடுத்து கூட்டியா சொன்னேன்? மங்க அத்தை கோயில்ல வச்சு அத்தை கிட்ட சொன்னதை தானே நான் சொன்னேன். சும்மா ஏன் மேலேயே வீணா பழி போடுறீங்க. அப்போ இந்த வீட்ல சும்மா நான் ஜட மாட்டும் இருக்கணும், சபையில நான் பேசவே கூடாது, அப்படித்தானே? அடச்சி வாய் மூடு. இப்பதானே தெரியுது உன்னை விட்டு குமர ஏன் ஓடி போனான்னு. இப்படிப்பட்ட ஒரு பொண்டாட்டி இருந்தா
எந்த புருஷனா வீட்டுல இருப்பான்? ஓடித்தான் போவான். ஏங்க என்ன சொல்லிட்டு நீங்க இப்படி பேசுறீங்க? ஒரு மருமக கிட்ட இப்படிதான் பேசுவாங்களா? நடக்கிற விதமா நடந்தா நான் ஏன் இப்படி பேச போறேன்? குமரன் ஓடி போனதுக்கும் உங்க அருமை ராசாத்தி தான் காரணம். சும்மா இருந்த என் மனச ரோஜாவை கூட்டிட்டு வந்து காட்டி என் மனச கலைச்சு, இப்போ என் புள்ள என் பேச்ச கேட்காம அந்த ஸ்னேகா வீடே கதின்னு கிடக்குறான். அது மட்டுமா, ரோஜாவை பெரிய வீட்டு வாரிசாக்கி என்னென்ன வேலையெல்லாம் பண்ண அந்த ராசாத்தி. அவளை விட்டுட்டு ஏன் மருமகளை ஏன் குறை சொல்றீங்க? அப்படி உங்களுக்கு தம்பி குடும்பம் தான் வசதினா நீங்களும்